கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமை பார்த்து அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இதே வார்த்தையை நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் அவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இந்த நாளிலும் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் நாம் உண்மையாக உத்தமமாய் நடக்க நாம் பிரயாசப்படுவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் இந்த வார்த்தையின்படியாய் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னீரே அப்பா, இன்றைக்கு பிள்ளைகளுடைய கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக. இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னீரே, இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் நடப்பதற்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எல்லா உலகத்தில் வாழும்போது அவர்கள் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க கிருபை தாரும். நீர் அப்படியாய் செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனல பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.